ஹாய் கோடர்ஸ், வெல்கம் டு சிக்ஸ் கோடி. இந்த வீடியோவில் வந்து ஊப்ஸோட பிரின்சிபல்ஸில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நாங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். பேசிக்காக ஊப்ஸோட பிரின்சிபல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம் அண்ட் என்கேப்சுலேஷன் ஒரு 4 முக்கியமான பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது. அதில் டீட்டெயில்டாக இன்ஹெரிட்டன்ஸுங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட டைப்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தியரிங்கிறது 1 or 2 வேர்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு மேல எல்லாமே உங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா தான் வந்து காட்ட போறேன். பேசிக்கா ஊப்ஸ் கான்செப்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனாலனா உங்க ஸ்டடீஸ்லயும் சரி, உங்களோட இன்டர்வியூஸ்லயும் சரி, இதுல இருந்து மோஸ்டா கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. அப்போ வந்து இந்த ஊப்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரியல் டைம்ல நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஊப்ஸோட நாலேஜ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா ஈஸியா வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். பேசிக்கா ஊப்ஸ் கான்செப்ட் வந்தானே கோடர்ஸ் எல்லாமே 2 டைப்பா மாறிடுவாங்க. ஒன்னு இந்த ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையுமே நல்லா லேர்ன் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டா வந்து அதுல இருந்து ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. எதனாலனா மல்டிபிள் கிளாஸஸை நாம வந்து இங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மல்டிபிள் கிளாஸஸ் ஹேண்டில் பண்றப்ப அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகி அது வந்து கஷ்டம் முடிவு பண்ணிட்டு லேர்ன் பண்றதே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா நாம வந்து இந்த வீடியோல 2 பேத்துக்குமே புரியுற மாதிரி, அதாவது இது வந்து கஷ்டம் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இதுக்கு முன்னாடி இல்லை இப்போதான் நீங்க வந்து ஊப்ஸ்க்கே வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா புரியுற மாதிரி என்னென்ன டிஃபிகல்ட்டி நீங்க ஃபேஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா வந்து எல்லாத்தையும் வந்து காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஜாவா கோர்ஸ் வந்து பிகினர்ல இருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் எல்லா கான்செப்ட்டும் கவர் பண்ணிட்டு வரோம். பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டிவைஸ்னு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். டிவைஸ்னு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நாங்கிறத சொல்லிடுறேன். இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்றது. அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட் ஃபீல்ட்ஸ் இப்போ வந்து நீங்க வந்து திங்க் பண்ணும். கிளாஸ் ஏன்னு நான் சொன்னேன்னா கிளாஸ் ஏன்னு போட்டு அதுல கேர்லி பிரேசஸ்க்குள்ள மெத்தட்ஸும் ஃபீல்ட்ஸும் இருக்குன்னு சொன்னேன். மெத்தட்ஸுங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன்ஸும் சொன்னேன். நெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸுங்கிறது நம்மளோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபீல்ட்ஸ்ன்னு வந்து சொன்னேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க வந்து உங்க மைண்ட்ல வந்து திங்க் பண்ணும். கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள மெத்தட் இருக்கு, ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறத டக்குன்னு வந்து நீங்க வந்து திங்க் பண்ணும். ஊப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட திங்கிங் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த கிளாஸ் ஏவில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், ஃபீல்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கிளாஸ் பின்னு இன்னொரு கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து கிளாஸ் பியை வச்சு ஆக்சஸ் பண்ணக்கூடியது தான் நாம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்னா நம்மளோட மெத்தட்ஸையும் ஃபீல்ட்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இன்னொரு கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்றதை தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து டிவைஸ்னு எதனால கிளாஸ் எடுத்தேன்னா டிவைஸுங்கிறத வச்சு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா வந்து சொல்றேன். சொன்னா உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து புரிஞ்சிடும். டிவைஸுங்கிறது நம்மளோட போனு, வாட்சு, இல்ல டேப்லு இந்த மாதிரி எதா வேணா இருக்கலாம். இது வந்து நம்மளோட டிவைஸ். அப்போ வந்து அந்த டிவைஸ் எதை எடுத்தீங்கனாலும் அதுல இருக்கக்கூடிய காமன் ஃபியூச்சர்ஸ் என்ன, ஒரு ஆன்னு ஒரு மெத்தட் இருக்கும், ஆஃப். எந்த ஒரு டிவைஸ் எடுத்தீங்கனாலும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். வேற என்ன, நெக்ஸ்ட் வந்து போன் எடுத்தீங்கன்னா போனையும் எடுத்தீங்கன்னா ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேப் எடுத்தீங்கன்னா அதையும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து டிவைஸ்னு கிளாஸ் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இதை வச்சு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொன்னேன்னா சிம்பிளா வந்து புரிஞ்சிடும். டிவைஸுங்கிறது நம்மளோட மொபைல் போனு, வாட்சு, டேப் எதா வேணா இருக்கலாம். எந்த ஒரு டிவைஸ் எடுத்தீங்கனாலும் ஒரு ஆன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். எந்த ஒரு டிவைஸ் எடுத்தீங்கனாலும் மொபைல் எடுத்தீங்கனாலும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். டிவி எடுத்தீங்கனாலும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். வாட்ச் எடுத்தீங்கனாலும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி எதை எடுத்தீங்கனாலும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அப்போ வந்து மொபைல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன்னா அதுலயே வந்து ஆன் ஆஃப் ஃபீச்சர் வந்து இருக்கும். அப்போ வந்து நான் வந்து திரும்ப அந்த கோடை எழுதாம இந்த டிவைஸுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய கோடை நான் வந்து அங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஒரு கீவேர்டு வந்து ஜாவால வந்து இருக்கு. அதை வந்து நான் காட்டேன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா வந்து புரிஞ்சிடும். இப்போ வந்து நான் டிவைஸ்னு வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து மெத்தட்ஸ் வந்து ஒரு 2 எழுதுறேன். வாய்ட் ஆன்னு நான் வந்து ஒரு மெத்தட் எழுதி இதுல வந்து எஸ் அவுட்ல டிவைஸ் இஸ் ஆன் நான் வந்து டிவைஸ் இஸ் டர்னிங் ஆன் அந்த மாதிரி ஜஸ்ட் ஏதாவது கொடுத்துறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப். எந்த ஒரு டிவைஸ் எடுத்தீங்கனாலும் ஆன் ஆஃப்னு சொன்னேன். அதனால நான் வந்து ஜஸ்ட் ரேண்டமா இந்த மாதிரி 2 மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். டிவைஸ் இஸ் டர்னிங் ஆஃப் இந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து வேற வந்து நம்ம ஃபீல்டும் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து மெத்தட்ஸ் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு கொடுக்கலாம். எந்த மாதிரி கொடுக்கலாம்னா நம்மளோட ஸ்ட்ரிங்ல
டிவைஸ் டைப்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டிவைஸ் டைப் இது என்ன டைப் டிவைஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்ல எந்த ஒரு டிவைஸ் எடுத்தீங்கனாலும் ஒரு கம்பெனின்னு ஒன்று இருக்கும், அதையும் வேணா ஜஸ்ட் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்கு கம்பெனி, ஓகேவா, இல்லை பிராண்ட் அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸ்ட்ரிங்கு பிராண்டு, ஓகேவா. இப்போ வந்து இது வந்து ஒரு கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இது வந்து டிவைஸ்னு ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மொபைல் ஃபோன், மொபைல்னு ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். மொபைல்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த மொபைலுங்கிற கிளாஸ் மொபைல்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கும், ஒரு ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்கும். அப்போ வந்து நான் வந்து ஒரு ஆன், நான் வந்து ஒரு மெத்தட் எழுதி பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் இஸ் டர்னிங் ஆன் நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃபுக்கும் இதே மாதிரி தான், சாரி மொபைல் இல்லை டிவைஸ் இஸ் டர்னிங் ஆஃப்னு கொடுக்குறேன். இங்கேயும் வந்து மெத்தடோட நேமையும் ஆஃப்னு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆன் ஆஃப்னு 2 மெத்தட் கொடுத்துட்டேன். மொபைல் எடுத்தீங்கனாலும் அதுலேயும் வந்து பிராண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்பொழுது ஜஸ்ட் இப்படி இருக்கு. நல்லா லிசன் பண்ணுங்க. நம்ம வந்து இங்கே வந்து 2 மெத்தட் ஆன் ஆஃப்னு வச்சிருக்கோம். அந்த மெத்தடை அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் மொபைல் கிளாஸ்ல இருக்கேன்னா அதில் வந்து ஆன் ஆஃப்னு 2 மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் டிவைஸ் கிளாஸ்க்கு நான் ஸ்விட்ச் ஆனேன்னா அங்கேயும் பாருங்க ஆன் ஆஃப்னு இருக்கு. நம்ம வந்து இங்கே வந்து ஊப்ஸ்ன்னு எடுத்தீங்கனாலே மல்டிபிள் கிளாஸஸை ஹேண்டில் பண்ணுறது தான். அதனால கேர்ஃபுல்லாக எந்த கிளாஸ்ல இருக்குங்கிறத கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. அப்படி லிசன் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வந்து டிவைஸுங்கிற கிளாஸ்லையும் அதே மெத்தட் இருக்கு. அப்போ வந்து நான் இங்கே வந்து என்னோட கோடை வந்து திரும்ப டைப் பண்ணுறேன். அதாவது இந்த ஆன் ஆஃப்ங்கிற இந்த மெத்தடை இந்த மொபைல் கிளாஸ்லையும் நான் வந்து திரும்ப டைப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டைப் பண்ணாம நான் வந்து ஒரு கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டின்னு என்ன சொன்னேன், நம்மளோட மெத்தட்ஸையும் ஆட்ரிபியூட்ஸ் இது எல்லாத்தையுமே இன்னொரு கிளாஸ்ல ஆக்சஸ் பண்றதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டே நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்போ வந்து இந்த டிவைஸுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே இங்க ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ்னு ஒரு கீவேர்டு வந்து இருக்கு ஜாவாவில். எக்ஸ்டென்ஸ் நம்மளோட கிளாஸ் நேமுக்கு பக்கத்துல எக்ஸ்டென்ஸ்னு கொடுத்து நம்ம வந்து எந்த கிளாஸோட ஃபீல்ட்ஸ் மெத்தட் ஆக்சஸ் பண்ணுவோம் அந்த கிளாஸோட நேமை வந்து பக்கத்துல கொடுக்கணும். இந்த கேஸ்ல நமக்கு வந்து டிவைஸுங்கிறது நம்மளோட கிளாஸ் நேம். அப்போ வந்து நான் இங்க வந்து டிவைஸுங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ வந்து மொபைலுங்கிற கிளாஸ்ல டிவைஸுங்கிற கிளாஸை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த ஆன் ஆஃப்ங்கிறத எடுத்துடுறேன் பாருங்க. எடுத்துட்டு இந்த கிளாஸ் வந்து வெறும் எம்டியா தான் இருக்கு. ஆனாலும் இந்த மொபைலுங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா இந்த டிவைஸுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மெயின் மெத்தடுக்காக நான் வந்து மெயின் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட மெயின் மெத்தட் இருக்கும். நம்மளோட மெயின் மெத்தட் எங்க இருக்கோ அங்கதான் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இப்போ வந்து இங்க வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். மொபைலுக்கு தான் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேவா, மொபைலுங்கிறதுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூ மொபைல் நான் வந்து கொடுத்தேன்னா இது வந்து நம்மளோட கிளாஸ் நேமு, ஆப்ஜெக்ட் நேமு, நியூ கீவேர்டு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் திரும்பவும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து நம்ம வந்து செமிகலன் கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்க நான் வந்து மொபைல் டாட்னு கொடுத்தனா கீழே வந்து அதுல இருக்க மெத்தட் பாருங்க வருது. ஆனு, பிராண்டு, டிவைஸ் டைப்பு, ஆஃப் இது எல்லாமே நம்மளோட டிவைஸ் கிளாஸ்ல இருந்தது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனுன்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்னு கொடுக்குறேன். ஆஃப்னு கொடுத்து நான் வந்து இதை ரன் பண்ணனா டிவைஸ் இஸ் டேர்னிங் ஆன், டிவைஸ் இஸ் டேர்னிங் ஆஃப்னு நமக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். ஆனா நம்ம வந்து இங்க வந்து ஆப்ஜெக்ட் எது கிரியேட் பண்ணிருக்கோம், மொபைலுங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த மொபைலுங்கிற கிளாஸ்ல எதுவுமே கிடையாது. ஆனா இந்த மொபைலுங்கிற கிளாஸ் இந்த ரெஃபரன்ஸை வச்சு நான் வந்து இந்த ஆன் ஆஃப்ங்கிற இந்த டிவைஸுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸை நான் வந்து ஆக்சஸ் பண்றேன். எப்படின்னா அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு பாருங்க அவுட்புட் வந்து வந்துருச்சு. எப்படின்னா நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், அதாவது இந்த எக்ஸ்டென்ஸ் டிவைஸ் நான் வந்து கொடுத்த உடனே இந்த டிவைஸ் கிளாஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸுமே நான் வந்து இங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதான் வந்து நான் வந்து இங்க வந்து பண்ணியிருக்கேன். மெயின் மெத்தட்ல எதனால போட்டேன்னா இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மெயின் மெத்தட்ல வந்து நான் வந்து போட்டேன். இப்போ வந்து இந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எந்த ஒரு டிவைஸ் எடுத்தாலும் ஆன் ஆஃப் ஃபியூச்சர் இருக்கும், மொபைல்ல என்ன ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் இங்க எழுதுனா போதும். மொபைல் எடுத்தீங்கன்னா நான் வந்து கால் பண்ணலாமா, வாய்டு கால் நான் வந்து கொடுத்து காலிங் ஃபியூச்சர் இஸ் அவைலபிள் நான் வந்து அந்த மாதிரி ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். காலிங் ஃபியூச்சர் இஸ் அவைலபிள் அந்த மாதிரி ஜஸ்ட் கொடுத்துட்டு அவைலபிள்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். வாய்டு டெக்ஸ்ட் இல்லை மெசேஜ் எம்எஸ்ஜின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, எஸ் அவுட்ல டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபியூச்சர் இஸ் அவைலபிள் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ வந்து 2 மெத்தேடை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். காலு, மெசேஜ் இது ரெண்டுமே நம்மளோட மொபைல்ல மட்டும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து டிவைஸ் எந்த ஒரு டிவைஸ் எடுத்தீங்கனாலும் இந்த காலுங்கிறது இருக்காது, இருக்கலாம் இருக்காமலும் போகலாம்.
அப்போ வந்து மொபைலுங்கிறதுல கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட மொபைலுங்கிறதுல இருக்கிறதுனால நான் வந்து இந்த மொபைலுங்கிற கிளாஸ்ல வந்து நான் வந்து இதை வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதுல போனீங்கன்னா இந்த மொபைலுங்கிறத வச்சு மொபைல் டாட்னு கொடுத்தனா கீழே பாருங்க நம்மளோட மெசேஜும் காட்டுது, நம்மளோட கால் ஃபியூச்சரும் காட்டுது. பாருங்கன்னா நான் வந்து இந்த 4 மெத்தட்ஸுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த 2 மெத்தட்ஸும் என்னோட டிவைஸ் கிளாஸ்ல இருந்தது. இந்த 2 மெத்தடும் என்னோட மொபைல் கிளாஸ்ல இருந்தது. மொபைல் கிளாஸ் பாருங்க 2 மெத்தடு, டிவைஸ் கிளாஸ்ல இருந்த 2 மெத்தட். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 4மே ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த மொபைலுங்கிறத நம்ம வந்து சைல்டு கிளாஸ்னு சொல்றோம். இந்த எக்ஸ்டெண்ட் கீவேர்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸை வந்து பேரண்ட் கிளாஸ்னு சொல்றோம். இந்த கேஸ்ல டிவைஸுங்கிறது நம்மளோட பேரண்ட் கிளாஸ். எதுல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்? மொபைலுங்கிற கிளாஸ்ல தான் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இந்த மொபைலுங்கிறது வந்து நம்மளோட சைல்டு கிளாஸ். கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. இந்த மொபைலுங்கிற கிளாஸால டிவைஸுங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸையும் யூஸ் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா இதுக்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குயோ அதையும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா டிவைஸுங்கிற கிளாஸால கீழே இருக்கக்கூடிய மொபைலுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிவைஸுங்கிறதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்றேன் அப்படின்னா, சரி ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்றேன் அப்படின்னா, என்னால டிவைஸுங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணா டிவைஸ் டாட்னு நான் கொடுத்தேன்னா பாருங்க, டிவைஸ் டாட் டிவைஸ் டைப்பு டிவைஸ் பிராண்டு ஆன் ஆஃப் மட்டும் தான் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு வந்து வரல. பாத்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் மட்டும் தான் இருக்கு. அதாவது இந்த டிவைஸுங்கிற கிளாஸ்ல இது வந்து பேரண்ட் கிளாஸ்னால இதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் மட்டும்தான் இதுல ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா சைல்டு கிளாஸ்ல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம், சைல்டு கிளாஸ்ல இருக்க மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். இப்ப நான் சொன்னதையே அப்படியே இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டா வந்து புரிஞ்சிடும். இப்ப இந்த கேஸ்ல டிவைஸுங்கிறது நம்மளோட பேரண்ட் கிளாஸ்னு சொல்றோம். அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே மொபைலுங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால மொபைலுங்கிற கிளாஸ்ல நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து டிவைஸுங்கிறத பேரண்ட் கிளாஸ்னு சொல்லலாம், சூப்பர் கிளாஸ்னு சொல்லலாம், பேஸ் கிளாஸ்னு சொல்லலாம். மொபைலுங்கிறத சப் கிளாஸ்னு சொல்லலாம், சைல்டு கிளாஸ்னு சொல்லலாம், டிரைவ் கிளாஸ்னு சொல்லலாம். நேம்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இப்போ சூப்பர், பேரண்ட், பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணுக்குமே சேம் மீனிங் தான். நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், மீனிங் வந்து சேம். அதனால இந்த வேர்ட்ஸை வச்சு கூட உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்க சூப்பர்னு சொன்னாலும் சரி அது வந்து பேரண்ட் கிளாஸ் நீங்க வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா இந்த மொபைல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எதையுமே டிவைஸ் கிளாஸால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து கான்செப்ட். இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என்னன்னா டிவைஸுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மொபைலுங்கிற கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா மொபைலுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஃபீல்ட்ஸ் எதையுமே டிவைஸ் கிளாஸால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது இதை தான் வந்து நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்பொழுதுக்கு நம்ம வந்து டிவைஸுங்கிற கிளாஸ்ல ஆன் ஆஃப்னு 2 மெத்தட் இருந்தது, அதை வந்து ஆக்சஸ் பண்ணோம். ஃபீல்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்றதும் அதே டாட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த ரெண்டுத்துக்கான வேல்யூவும் நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல பாஸ் பண்ணா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நான் வந்து அசைன் பண்ணிக்கலாம். அது வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப அசைன் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்பயே நான் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன். ஆனா இங்க இஷ்யூ என்ன அப்படின்னா இப்போ வந்து மொபைலுங்கிறது வந்து டிவைஸுங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அப்ப மொபைலுங்கிற கிளாஸ்க்கு வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா டிவைஸுங்கிற கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுமா அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. அப்ப வந்து கால் பண்ணது அப்படின்னா அப்போ வந்து வேல்யூஸ் எல்லாம் எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிறதையும் நான் வந்து இப்போ வந்து கவர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டிவைஸ் அதாவது எம்டியா ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து போட்டு நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். கன்ஸ்ட்ரக்டர் இன் டிவைஸ் கிளாஸ் இஸ் கால்டு அந்த மாதிரி நான் வந்து ஜஸ்ட் அதாவது டிவைஸ் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகுதான்னு முதல்ல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். மொபைலுங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப இப்போ வந்து இங்க மொபைலுங்கிறதுலயும் நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்டியா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் வந்து மொபைல் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்டுன்னு நான் வந்து ஜஸ்ட் கொடுக்குறேன். மொபைல் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்டுன்னு நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? இப்பொழுதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், மொபைலுங்கிற கிளாஸ்ல ஒரு டிஃபால்ட்டா அதாவது டிஃபால்ட்னா எந்த பேராமீட்டரும் இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். டிவைஸுங்கிற கிளாஸ்லயும் நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து ஆப்ஜெக்ட் மட்டும் தான் மொபைலுங்கிறதுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணனா மொபைலுங்கிற கிளாஸ் மட்டும் அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கால் ஆகுமா இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகுமாங்கிறது தான் நம்மளோட பிரச்சனையே. இது மட்டும் கால் ஆனதுன்னா பிரச்சனை இல்லை. அதே இந்த கன்ஸ்ட்ரக்டரும் காலா இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் பாஸ் பண்றப்ப அதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனா இங்க பாருங்க அவுட்புட்ல கன்ஸ்ட்ரக்டர் இன் டிவைஸ் கிளாஸ் இஸ் கால்டு ஃபர்ஸ்டே நமக்கு வந்து அதுதான் வந்து பிரிண்ட் ஆகுது. கன்ஸ்ட்ரக்டர் இன் டிவைஸ் கிளாஸ் இஸ் கால்டு. நெக்ஸ்ட் தான் மொபைல் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்டுனே வருது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டிவைஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆயிருக்கு. ஆனா ஆப்ஜெக்ட் வந்து நான் எது கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க,
மொபைலுங்கிறதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு டிவைஸுங்கிறதுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். டிவைஸுங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா எனக்கு வந்து டிவைஸுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் கால் ஆகும். ஏன்னா அது வந்து எதையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஆனா மொபைலுங்கிறது வந்து டிவைஸுங்கிற கிளாஸ்ல இருந்ததை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ரெண்டுமே கால் ஆனிச்சு. ஓகேங்களா? பாருங்க, நமக்கு வந்து இதை ரன் பண்ணா கன்ஸ்ட்ரக்டர் இன் டிவைஸ் கிளாஸ் இஸ் கால்டு இது மட்டும் தான் வந்திருக்கு. இதுதான் வந்து நான் வந்து சொல்ல வருது. இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் நான் வந்து எம்டியா பிரிண்ட் பண்ணதுனால எதுவும் பிரச்சனை தெரியல, தானா காலாய்க்கு போகுது ப்ரோ, அதனால என்ன இஷ்யூ அப்படின்னு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதுல வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்றேன். அதாவது டிவைஸுங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நான் வந்து டிவைஸ் டைப்பையும் இதையும் வந்து பேராமீட்டரா பாஸ் பண்ணி நான் வந்து வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண போறேன். அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்பே நான் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? டிவைஸ் டைப்னு நான் வந்து கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து அதோட டைப் கொடுக்கணும். இது வந்து ஸ்ட்ரிங் டைப், டிவைஸ் டைப்புங்கிறது ஸ்ட்ரிங்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ஸ்ட்ரிங்கிலே பிராண்டுங்கிறத வாங்குறேன். ஓகேவா? வாங்கி திஸ் டாட் திஸ் கீவேர்ட் என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரெஃபரன்ஸ் வந்து மாறுறதுக்கு தான் திஸ்ங்கிறத யூஸ் பண்றோம். இந்த திஸ் கீவேர்டு, கன்ஸ்ட்ரக்டர் இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டீட்டெயில்டா வந்து கவர் பண்ணியிருக்கேன் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் வீடியோல. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. திஸ் டாட் டிவைஸ் டைப் ஈக்குவல் டு டிவைஸ் டைப். ஓகேங்களா? அதாவது இந்த திஸ்ங்கிறது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான இது, இந்த டிவைஸ் டைப்புங்கிறது இங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த நம்மளோட ஃபீல்டு. ஓகேவா? திஸ் டாட் பிராண்ட் ஈக்குவல் டு பிராண்ட். இப்போ வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் இங்க வந்து பாருங்க மெயின் மெத்தடுக்கு வரேன். ஓகேவா? இதை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு, இல்லைன்னா இதை எடுத்துடுறேன். இந்த கிளாஸுங்கிறதுல எடுத்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ வந்து மெயின் மெத்தட் வாங்க. மெயின் மெத்தட் வந்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து டிவைஸுங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னா பாருங்க எனக்கு வந்து எரர் வருது. எதனாலனா நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ வந்து இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸையும் நான் வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் வந்து நான் வந்து ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்ல டிவைஸ் டைப், இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நான் வந்து ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன், எலக்ட்ரானிக் டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிராண்ட். ஓகேவா? நம்மளோட பிராண்ட் வந்து நான் வந்து சாம்சங் நான் வந்து கொடுத்துக்கிறேன், சாம்சங் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட டிவைஸ் டைப்ல நான் வந்து என்னோட டிவைஸுங்கிற இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும். அதனால ரெண்டு ஆர்குமெண்ட்ஸை நான் வந்து பாஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? எஸ் அவுட்ல டிவைஸ் டாட் டிவைஸ் டைப் டிவைஸ் டாட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு பிராண்ட், இது ரெண்டுமே வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீல்டு. அதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு எரர் வந்திருக்கு. எதனாலனா நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நான் இந்த எக்ஸ்டெண்டையும் எடுத்து விட்டுறேன். ஓகேவா? அது வந்து என்னன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது இப்போதைக்கு நோ இஷ்யூ, நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இங்க எக்ஸ்டெண்டுங்கிற கீவேர்டு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதுலயும் ஒரு ரெண்டு ஃபீல்டு வந்து வச்சுக்கலாம். அப்போ வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து இதுல வந்து என்ன பண்ணலாம், இதுல வந்து கலர் எடுத்துக்கலாம். இன்ட்டு ஸ்ட்ரிங் கலர், சாரி ஸ்ட்ரிங்ல கலருங்கிறத நான் வந்து இன்புட்டா வந்து வாங்குறேன். நெக்ஸ்ட் வேற என்ன, போதும் மொபைலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கலருங்கிறத மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் டிவைஸ்ன்னு கொடுத்தனா எனக்கு இங்க எதனால எரர் வருது அப்படின்னா நான் வந்து டிவைஸுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டிவைஸுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணனா ரெண்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகும். அதாவது மொபைல் கிளாஸுங்கிற கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகும், டிவைஸ் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகும். அப்போ வந்து டிவைஸ் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிறதுக்கு நான் வந்து இங்கேயும் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கொடுத்தாகணும். அப்பதான் வந்து இந்த எரர் வந்து போகும். நான் வந்து இங்கேயும் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்றேன். மொபைலுங்கிற கன்ஸ்ட்ரக்டரை நான் வந்து இங்க வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த எரர் வந்து போயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணிட்டேன். அப்போ வந்து எரர் போகுமானா போகாது. எதனாலனா இது வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து கேக்குது. இந்த ஸ்ட்ரிங் டிவைஸ் டைப் ஸ்ட்ரிங் பிராண்ட் இது ரெண்டையுமே வந்து கேக்குது. நான் அப்ப வந்து அந்த ரெண்டையுமே கொடுத்துட்டு நான் வந்து இங்க வந்து சூப்பர் கீவேர்டு அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த சூப்பர் கீவேர்டு அப்படின்னா என்னன்னா இதுல வந்து நான் வந்து அந்த டிவைஸ் டைப்பையும் பிராண்டையும் வந்து பாஸ் பண்ணும். இந்த சூப்பர்ங்கிறது என்னன்னா இதோட பேரண்ட் கிளாஸ். நம்ம எந்த கிளாஸ்ல இருக்கோமோ அந்த கிளாஸோட பேரண்ட் கிளாஸ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ்ல மொபைலுங்கிறது சைல்டு கிளாஸ், அதுக்குள்ள நான் வந்து சூப்பர்னு நான் வந்து கொடுத்தேன்னா இந்த சூப்பர் அதாவது கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த சூப்பர்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா தானா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த டிவைஸுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு என்னோட இன்டெலிஜென்ஸ் வந்து தானா வந்து கூட்டு வந்துடுது. அதாவது இதை தான் வந்து இது கால் பண்ணுது அப்படின்னு வந்து எனக்கு வந்து காட்டுது. பாருங்க மொபைல் இதுல நான் கிளிக் பண்ணனா எனக்கு வந்து டிவைஸுங்கிற கிளாஸ்க்கு வந்துடுது. அப்ப இந்த சூப்பருங்கிறது வந்து
நான் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். சூப்பர்ங்கிற கீவேர்டை வச்சு நான் வந்து அதுக்கான பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி ஆகணும். எப்பெல்லாம் நான் வந்து ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்றேனோ அப்பெல்லாம் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டருக்கு நாம் வந்து கண்டிப்பா ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். எதனாலனா 2 கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகுதுங்கிறதையும் நான் வந்து காட்டினேன். அப்ப வந்து அதுக்கான இதை வந்து எப்படி பாஸ் பண்றதுன்னா இந்த சூப்பர்ங்கிற கீவேர்ட்ல அதுக்கான அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கான வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து நான் வந்து இதுல வந்து எனக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து இங்க வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நான் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங்ல நான் வந்து கலருங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? கலருங்கிறத கொடுத்து இங்க வந்து நான் வந்து பழையபடி தான் நம்ம எப்பவும் பண்ற மாதிரி this dot color equal to நான் வந்து கலர்னு வந்து அசைன் பண்றேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இதுக்குள்ள இருக்க ஃபீல்டு, அதாவது இந்த கலருங்கிற இந்த ஃபீல்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாஸ் பண்ணி நான் வந்து இங்க வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ரெண்டுக்குமே வந்து நான் வந்து பாஸ் பண்ணி அதை வந்து சூப்பருங்கிற இந்த கீவேர்டை வச்சு இந்த பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றேன். ஓகேவா? இந்த சூப்பருங்கிற கீவேர்டை வச்சு இந்த பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றேன். அதுக்கான வேல்யூஸையும் இந்த சூப்பருங்கிற கீவேர்டு, அதாவது இந்த இதுக்குள்ளேயே நான் வந்து பாஸ் பண்றேன். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ வந்து நான் வந்து மொபைலுங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். மொபைல் ஈக்குவல் டு நியூ மொபைல்னு கொடுத்தனா இப்போ இதுக்குள்ள பாருங்க 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து கேட்குது. என்னன்னா டிவைஸ் டைப், பிராண்டு, கலர். டிவைஸ் டைப் வந்து நான் வந்து மொபைல் ஃபோன் நான் வந்து கொடுத்துக்கிறேன், இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸ் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம், சம்திங் எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிராண்டு வந்து சாம்சங் கொடுக்குறேன், சாம்சங் மொபைலு. கலர் வந்து நான் வந்து ப்ளூன்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப இது மூணையுமே வந்து, அதாவது இந்த மூணையுமே வந்து நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த நியூ கீவேர்டு வந்து நம்மளோட மொபைலுங்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த மொபைலுங்கிறத கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி நான் வந்து கொடுத்தேன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்துருச்சு, அதாவது இந்த மொபைல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நான் திரும்பவும் என்னோட மெயின் கிளாஸ்க்கு போயிடுறேன். இங்க வந்து ஒரு பிராக்கெட் வந்து ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து எந்த எரரும் இல்லை. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மொபைல் டாட் டிவைஸ் டைப்பு, நெக்ஸ்ட் வந்து மொபைல் டாட் வேற என்ன இருக்கு, மொபைல் டாட் பிராண்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து மொபைல் டாட் கலர் வந்து இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து கலருங்கிறது மட்டும்தான் என்னோட மொபைல் கிளாஸ்ல இருந்தது, அதாவது கலருங்கிற இந்த ஃபீல்டு மட்டும்தான் மொபைல் கிளாஸ்ல இருந்தது. இந்த ரெண்டுமே என்னோட டிவைஸ் கிளாஸ்ல இருந்தது. இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு, அதாவது இந்த மொபைலுங்கிற கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டரை வச்சு இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த ரெண்டுத்திக்கான வேல்யூவை நான் வந்து இந்த சூப்பர் கீவேர்டை வச்சு என்னோட பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் வந்து பாஸ் பண்றேன். இந்த கேஸ்ல பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிவைஸ். நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பாயிண்ட் வந்து, எதனாலனா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இங்க வந்து நான் வந்து சொன்ன கான்செப்டே திரும்ப திரும்ப வேற ரிப்பீட் வேற பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, சூப்பருங்கிறது வந்து இதை வந்து கால் பண்ணுது. ஓகேவா? இப்போதைக்கு இதுல வந்து பாஸ் பண்ணது இந்த ரெண்டு இதையுமே வந்து என்னோட பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த சூப்பருங்கிறது வந்து அமுச்சுடுது. இதோட வேலை இதுதான், பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி அதுல ஏதாவது ஆர்குமெண்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து அமுச்சுடும். ஓகேவா? இது வந்து நான் வந்து ஒரு டைம் வந்து பிரிண்ட் பண்ணனா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ வந்து நான் பாருங்க பிரிண்ட் பண்ணிட்டேன், இது மூணுமே எனக்கு வந்து வந்துருச்சு அவுட்புட், எலக்ட்ரானிக், சாம்சங், ப்ளூ. ஓகேவா? இப்போ வந்து நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா இதே மாதிரி இது வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணும். இப்போ வந்து நான் இங்க வந்து டிவைஸ் டேர்னிங் ஆன், டிவைஸ் டேர்னிங் ஆஃப்னு இருக்குல்ல, அதை கால் பண்ணணும்னா எப்பயும் போலதான் மொபைல் டாட் ஆன் ஆஃப்னு நான் வந்து கால் பண்ணா எனக்கு வந்து அதுவும் வந்து பிரிண்ட் ஆயிடும். இப்போ வந்து டிவைசஸ் டேர்னிங் ஆஃப்னு எனக்கு வந்து வருது. ஆனா எனக்கு வந்து ஒரு டைமும் ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து இங்க எலக்ட்ரானிக் பதிலாக டிவைஸ் டைப் வந்து நான் வந்து இங்க வந்து மொபைல்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மொபைல்னு கொடுத்துட்டேன். இந்த மொபைலுங்கிறது வந்து எனக்கு வந்து மொபைல் இஸ் டேர்னிங் ஆன் அப்படின்னு இங்க வரணும்னா நான் வந்து என்ன பண்ணலாம், இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும்னு நமக்கு தெரியும். அப்போ வந்து இந்த டபுள் கோட்ஸ்க்கு வெளியே, இந்த பிளஸ்க்கு வெளியே நான் வந்து கொடுக்குறேன் என்னோட டிவைஸ் டைப் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன ஆகும், பிரிண்ட் ஆகுறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது மொபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா அங்க வந்து மொபைல்னு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதே வந்து நான் வந்து டேபுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா டேபுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வேல்யூஸ் வந்து பாருங்க, இங்க வந்து மொபைல் இஸ் டேர்னிங் ஆன், இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. இதனாலதான் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்றோம். அது எக்ஸ்டெண்ட் பண்றப்ப என்னென்ன இஷ்யூஸ் வந்தது, அது வந்து எப்படி சரி பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சொன்னேன். இப்போ வந்து இன்னொரு இது வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து மொபைலுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ வந்து டிவைஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா என்னென்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணும், 2 மட்டும் பாஸ் பண்ணா போதும். எந்த 2னா நம்மளோட டிவைஸ் டைப்பும் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிராண்டு.
ஓகேவா? நம்மளோட பிராண்ட் ரெண்டையுமே வந்து பாஸ் பண்ணா போதும். இது ரெண்டு தான் வந்து இது வந்து தேவை, எந்த எரரும் இல்லை. இப்போ இதே நான் வந்து இங்க வந்து மொபைல் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மொபைல் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டிவைஸுங்கிற கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றேன். அப்போ வந்து பாருங்க, இந்த டிவைஸுங்கிற கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸா, அப்போ பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது பேரண்ட் கிளாஸை நம்ம மொபைலுங்கிற கிளாஸோட டேட்டா டைப்ல நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது. இங்க பாருங்க எரர் வருது, ரிக்யூர்ட் டைப் மொபைலு, ஆனா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணது டிவைஸ். இந்த மொபைலுங்கிற இதை வச்சு நான் வந்து டிவைஸுங்கிற கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை டைரக்டா கால் பண்ண முடியாது, டைரக்டா ஆப்ஜெக்ட்டும் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஆனா இங்க வந்து மொபைல்னு கொடுத்தா நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் ஆனா இப்போ வந்து இங்க எடுத்துக்கோங்க, இங்க வந்து டிவைஸ்னு இருக்கு, ஆனா நான் வந்து இங்க வந்து மொபைல்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எனக்கு வந்து எந்த எரரும் வராது. இந்த எரர் இருந்தாலும் நம்ம வந்து ஆர்குமெண்ட் கொடுக்கணும். நான் வந்து ப்ளூ கொடுக்குறேன், ப்ளூ. இப்போ பாருங்க எந்த எரருமே வரல. எதனாலனா இந்த மொபைலுங்கிற கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை நான் வந்து கால் பண்ண முடியும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து சூப்பர் இருக்கிறதுனால அது வந்து டிவைஸுங்கிற கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரையும் கால் பண்ண முடியும். இந்த மொபைலுங்கிறது என்னோட சைல்டு கிளாஸ், இதுதான் பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸ்ல இந்த சைல்டு கிளாஸை என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் சைல்டு கிளாஸோட ரெஃபரன்ஸ்ல பேரண்ட் கிளாஸை ஸ்டோர் பண்ண முடியாது. பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை காலும் டைரக்டா பண்ண முடியாது. அந்த சூப்பருங்கிற கீவேர்டை வச்சு மட்டும் தான் கால் பண்ண முடியும். அப்போ வந்து இந்த மொபைலுங்கிறதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து சூப்பருங்கிறத இன்பில்டா கால் பண்ணி அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் வந்து சொல்ல வர கான்செப்ட். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து வேல்யூஸ்லாம் வந்து பாஸ் பண்ணது இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இன்னொரு டைப் வந்து பார்க்கலாம். இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா லெவலா இருக்கும். பாருங்க, நல்லா தெரியும். டிவைஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு, மொபைல்னு இப்போ 2 கிளாஸ் நம்ம கிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்மார்ட் வாட்ச்னு ஒரு கிளாஸை எக்ஸ்டென்ட்னு கொடுத்து மொபைல்னு கொடுத்தேன்னா மொபைலுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிவைஸுங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடியது ஆக்சஸ் பண்ணலாம்னா ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ங்கிறது வந்து சைல்டு கிளாஸ். எதுக்கு அப்படின்னா இந்த மொபைலுங்கிறதுக்கு சைல்டு கிளாஸ். ஆனா இந்த மொபைலுங்கிறது டிவைஸுங்கிறதுக்கே சைல்டு கிளாஸ். அதாவது பாருங்க, அதாவது தலைமுறை மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் வாட்ச்ங்கிறது சைல்டு கிளாஸ், மொபைலுங்கிறது பேரண்ட் கிளாஸ். ஆனா இங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க, மொபைல் கிளாஸ்ங்கிறது சைல்டு கிளாஸ், டிவைஸுங்கிறது பேரண்ட் கிளாஸ். இந்த ரெண்டு இதை மட்டும் பாக்குறப்ப டிவைஸுங்கிறது பேரண்ட், மொபைலுங்கிறது சைல்டு. இந்த கீழே இருக்க ரெண்டு மட்டும் பாக்குறப்ப மொபைலுங்கிறதே பேரண்ட், ஸ்மார்ட் வாட்ச்ங்கிறது சைல்டு கிளாஸால மேல இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா பேரண்ட் கிளாஸால சைல்டு கிளாஸ்ல இருக்கக்கூடியது ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்து நான் வந்து இங்க வந்து இன்னொரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச்னு எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் வாட்ச் நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸ்மார்ட் வாட்ச்னு ஒரு கிளாஸ் எடுத்து இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா என்னோட மொபைலுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகேவா? மொபைலுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இப்போ வந்து எரர் என்ன வருதுன்னா கன்ஸ்ட்ரக்டருக்கு தான் எரர் வருது. நம்ம வந்து அதை வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து மொபைல் ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஃபீல்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? காலும் பண்ணிக்கலாம், டெக்ஸ்டும் பண்ணிக்கலாம். ஹார்ட் பீட் எடுத்துக்கலாமா? நான் வந்து வாய்டு ஹார்ட் பீட். ஓகேவா? ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஹார்ட் பீட் செக்கிங் இஸ் அவைலபிள். ஜஸ்ட் அந்த மாதிரி நான் வந்து ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டைப் எரர் கொஞ்சம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து கால் பண்ணி ஆகணும். அதோட கன்ஸ்ட்ரக்டரை கண்டிப்பாக நான் வந்து இங்கே வந்து கால் பண்ணி ஆகணுமா? இப்போ வந்து நான் இதுலேயும் வந்து ஒரு ஃபீல்டு வந்து வச்சுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து புரியும். நான் வந்து இன்ட்ல ஒரு ப்ரைஸ்ன்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு ப்ரைஸ்ன்னு வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணுறேன். ஸ்மார்ட் வாட்ச்ங்கிற கிளாஸுக்கு இந்த கிளாஸ்க்கு நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணோன்னா அதே கிளாஸ் நேம்ல கொடுத்துட்டு இந்த பேரந்தசிஸ் கொடுத்து நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எரர் போயிடுச்சு. இங்கே வந்து எனக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து கேட்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் கீவேர்டு வந்து கொடுத்துட்றேன். சூப்பர் கீவேர்டில் நான் வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இதுக்கு பாஸ் பண்ணி அந்த வேல்யூ தான் இதுக்கு வந்து பாஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே தானே பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு? ஸ்ட்ரிங்கில் டிவைஸ் டைப்பா நான் வந்து ஜஸ்ட் எல்லாம் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மொபைலுங்கிற கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இந்த மூணையுமே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணி நான் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா வந்து ப்ரைஸ்ன்னு வந்து ஒன்று இருக்கு. ஓகேவா? இன்ட்ல ப்ரைஸ்ன்னு வந்து ஒன்று இருக்கு. இப்போ வந்து சூப்பரில் நான் வந்து இது மூணையுமே வந்து பாஸ் பண்ணுறேன். டிவைஸ் டைப்பு, பிராண்டு, நெக்ஸ்ட் வந்து கலர், இது மூணையும் வந்து பாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இதை வந்து ப்ரைஸை மட்டும் திஸ் டாட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ்ன்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்க என்ன பண்ணியிருக்கேன், இந்த மூணையுமே வந்து நம்மளோட பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த சூப்பருங்கிறத வச்சு நான் வந்து அதுக்கு வேல்யூ அனுப்புறேன்.
சூப்பரை வச்சு பேரண்ட் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூஸ் வந்து நான் வந்து அனுப்பிச்சுடுறேன். இந்த இன்ட் பிரைஸ் மட்டும் தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, அதாவது ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு. அப்புறம் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட்னு ஒரு மெத்தட் வந்து இருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச்ங்கிறதுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் வாட்ச்ங்கிறதுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸ்மார்ட் வாட்ச் ஈக்குவல் டு நியூ ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்து இப்போ வந்து நான் வந்து இதுல வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணி ஆகணுமா, நான் வந்து அப்படியே இந்த இதை 3 காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். மொபைல் கொடுத்துட்டு இப்போ வந்து டிவைஸ் டைப் வந்து நான் வந்து இப்போ வந்து வாட்சிங் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிவைஸ் டைப்ல வாட்சிங் சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ரைஸ் வந்து ஒரு 5000 நான் வந்து ஜஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா, 5000 கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டேன். இப்போ இந்த நியூ கீவேர்டு வந்து என்ன பண்ணும், ரன் டைம்ல இந்த ஸ்மார்ட் வாட்சோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கக்கூடிய இந்த சூப்பருங்கிற இந்த கீவேர்டு வந்து என்ன பண்ணும், இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். ஓகேவா, ஸ்மார்ட் வாட்சோட பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் மொபைல். இந்த மொபைலுங்கிற இதுக்குள்ள இருக்க சூப்பர் கீவேர்டு என்ன பண்ணும், இந்த மொபைலோட பேரண்ட் இது கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். நம்ம இந்த மெயின் கிளாஸ்ல கொடுத்த இந்த வாட்சிங்கிறது வந்து டைரக்டா இந்த டிவைஸுங்கிற கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து வேல்யூ வந்து அசைன் ஆகாது. அப்படியே கீழே இருந்து ஒரு படியா மேல போகும். அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்சிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி அது வந்து அந்த சூப்பர் கீவேர்டு வச்சு மொபைலுங்கிறத கால் பண்ணி அந்த மாதிரி ஒரு இதா போகும். இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சிங்கிற கிளாஸ் வந்து மொபைல் டிவைஸ் இதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் இங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பாருங்க, மெயின் மெத்தட் வந்துட்டேன். இப்போ வந்து வாட்ச் டாட் நான் கொடுத்தேன்னா இங்க பாருங்க, ப்ரைஸும் ஆக்சஸ் பண்ணலாம், பிராண்டு, டிவைஸ் டைப், கலரு, ஆனு, காலு, மெசேஜ், ஆஃப், ஹார்ட் பீட், பாருங்க எல்லாமே நம்ம கொடுத்த எல்லாத்தையுமே நான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த டிவைஸ் கிளாஸ்ல இருக்கிறத கூட என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. பாருங்க, வாட்ச் டாட் ஆன் நான் வந்து கொடுக்குறேன். பாருங்க, எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. எல்லா இதையுமே என்னால இந்த ஸ்மார்ட் வாட்சை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுது. இவ்வளவுதான் கைஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது லெவலா இருக்கும். இதான் வந்து நம்ம வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவ்வளவுதான் கைஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னொரு டைப் வந்து இருக்கு. இது என்னதுன்னா ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ். ஒரு பேரண்ட் கிளாஸ்னு நீங்க வந்து இப்போ வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஒரு பேரண்ட் கிளாஸ்னா டிவைஸ்ன்னு நான் வந்து சொல்லிட்டேன். டிவைஸுங்கிற கிளாஸ் இருக்கு. அதுல இருந்து மல்டிபிள் சைல்டு கிளாஸ். மல்டிபிள் சைல்டு கிளாஸ்னா மொபைல்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஸ்மார்ட் டிவின்னு இருக்கு, ஸ்மார்ட் வாட்ச்னு இருக்கு. இது எல்லாமே டிவைஸுங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க டேரக்டா. இப்போ வந்து ஒரு பேரண்ட் கிளாஸை எத்தனை சைல்டு கிளாஸ் ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து இதே ஃபேமிலி வச்சு வந்து மோஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி சொல்லணும்னா இப்போ வந்து உங்க அப்பா ஃபாதர் இருக்காங்கன்னா உங்க ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உங்க பிரதரு, சிஸ்டரு எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் சைல்ட்ஸ் வந்து ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்றது தான் ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். பேரண்ட் கிளாஸ்ன்னு சொன்னா அதுதான் டாப்பு. நெக்ஸ்ட் வந்து சைல்டு கிளாஸ்ன்னு சொன்னா அது வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கு. அந்த மாதிரி திங்க் பண்ணணும். மல்டிபிள் சைல்டு கிளாஸ் வந்து ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்றது. அதாவது இந்த டிவைஸுங்கிறத மொபைலுங்கிறது, ஸ்மார்ட் டிவிங்கிறது, ஸ்மார்ட் வாட்சிங்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது தான் நம்ம வந்து ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றோம். ஓகேவா, நான் வந்து இப்போ காட்டுறேன், உங்களுக்கு காட்டணும்னா புரிஞ்சிடும். இப்போ வந்து நான் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்மார்ட் டிவின்னு நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்மார்ட் டிவின்னு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மொபைல் ஸ்மார்ட் டிவிங்கிறது எக்ஸ்டெண்ட் கொடுத்து நான் வந்து டிவைஸுங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேவா, நான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பாஸ் பண்ணணும். நான் வந்து ஆட்டோ சஜஷன் வச்சு பாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். பாருங்க, ஸ்மார்ட் டிவிங்கிறது இந்த டிவைஸுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இந்த மொபைலுங்கிறதும் நம்மளோட டிவைஸுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அதாவது ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸை ரெண்டு சைல்டு கிளாஸ் இங்க என்ன, ஸ்மார்ட் டிவிங்கிறது ஒரு சைல்டு கிளாஸ், மொபைலுங்கிறதும் ஒரு சைல்டு கிளாஸ். ரெண்டு சைல்டு கிளாஸ் வந்து ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு தான் இருக்கணுமானா கிடையாது. எத்தனை சைல்டு கிளாஸ் ஆனா நம்ம வந்து ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் தான் ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே சேம் தான், இதுல இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ரெண்டு இன்ஹெரிட்டன்ஸுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா இது வந்து கண்டிப்பா நான் சொன்ன கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் எத்தனை சைல்டு கிளாஸ் ஆனா அதை வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் வந்து ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் ரெண்டு இருக்கு. ஆனா இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் இந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸும் ரெண்டுமே வந்து ஜாவாவில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் இன்டைரக்டா யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்னொரு வே வந்து ஒன்று இருக்கு. அதுதான் வந்து நம்ம வந்து இன்டர்ஃபேஸ்னு சொல்றோம். அதுவும் வந்து ஒரு ஊப்ஸோட ஒரு பிரின்சிபல்ஸ்.
அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலில் வந்து பார்ப்போம். இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த ஹைபிரிட் இது ரெண்டுத்தையுமே வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் கோடர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஊப்ஸ் வந்து இப்போ வந்து ஈஸின்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து இன்னும் கஷ்டம்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நான் வந்து ரொம்ப எஃபர்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனல் ரீச் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான் கோடர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்டர்ஃபேஸ்னா நாங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் ஹாப்பி கோடிங்.